தமிழக அரசியல் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பரபரப்பான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதுங்க. 108 இடங்கள்ல வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியா உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க இன்னும் சில எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில ஒவ்வொரு மணி நேரமும் புதிய திருப்பங்களை அரங்கேற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் பாத்தீங்க அப்படின்னா தற்போது 107 இடங்களை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் 11 எம்எல்ஏக்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல காங்கிரஸ், விசிகா போன்ற கட்சிகள் ஆதரவு அளிக்கிறதாக சொல்லியிருந்தாலும் விசிகா இன்று காலை இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல தங்களுடைய முடிவுகளை அறிவிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா சிபிஎம், சிபியு மற்றும் காங்கிரஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல விஜய் தற்போது முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை ஏற்பாரா, அப்படியே ஏற்றாலும் அவருக்கு ஏதேனும் சிக்கல்களை செல்ல போக போக மற்ற கட்சியினர் கொடுக்க ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் கேள்வியும் மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் எழுந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா விஜய் இன்னொரு பிளானையும் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாம விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அமமுக, அதிமுக, திமுக அப்படின்னு அனைத்து தரப்பிலையும் நடைபெறக்கூடிய ரகசிய ஆலோசனைகள் அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்திருக்கிறது. இந்த நிலையில தாவேகாவை ஆதரிக்க விசிகா தலைவர் தொல் திருமாவளவனுக்கு கட்சிக்குள் நெருக்கடி அதிகரித்திருக்கிறதாக சொல்றாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்ததன் மூலமா தாவேகா பலம் 113 உயர்ந்திருக்கு. அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருந்தாங்க. இதனால தாவேகாவினுடைய எண்ணிக்கை 117 வரை சென்றிருக்கிறது. ஆனா விஜய் வென்ற 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம், சபாநாயகர் உள்ளிட்டவை காரணமா பெரும்பான்மைக்கு இன்னும் ஒரு எம்எல்ஏ ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதனால ஆளுநர் RN அர்லேக்கர் இதுவரை விஜய ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமா அழைக்கல. 118 எம்எல்ஏக்களின் உறுதியான ஆதரவு அவசியம் அப்படின்ற நிலைப்பாட்டை ஆளுநர் மாளிகை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் விஜய் 3 முறை ஆளுநரை சந்தித்தும் முடிவு எதுவுமே வெளியாகல. இந்த சூழ்நிலையில விசிக தலைவர் தொல் திருமாவளவன் முடிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அரசியல் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறதுங்க. விசிகாவினுடைய 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்தா தாவேக தரப்பு பெரும்பான்மையை நெருங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனா இதுல தான் புதிய சிக்கலே எழுந்திருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வாக்கு விவரங்களை ஆய்வு செய்த விசிக நிர்வாகிகள் கடந்த முறை விசிகாவுக்கு வாக்களித்த கணிசமான வாக்குகள் இந்த முறை தாவேகாவுக்கு மாறி இருப்பது கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால கட்சிக்குள்ள இருவிதமான கருத்துக்களும் உருவாகி இருக்கின்றன. விஜயை எதிர்க்க முடியாது, அவருக்கு ஆதரவு கொடுத்தாதான் எதிர்காலத்துல கட்சி வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு வலியுறுத்தது. மற்றொரு தரப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது அரசியல் தற்கொலை என்று எச்சரித்து வருகிறது. இதுவே திருமாவளவனுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கு இடையில அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நடத்திய நள்ளிரவு அரசியல் ஆபரேஷன் தமிழக அரசியலை மேலும் சூடுபிடிக்க வச்சிருக்கு. அமமுக எம்எல்ஏ எஸ் காமராஜ் ஆதரவு கடிதம் தொடர்பா முதல்ல பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த தினகரன் பின்னர் அது போலி கடிதம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதற்கு பதிலடியாக தாவேக தரப்பு வீடியோ வெளியிட்டு காமராஜ் தன்னிச்சையாகவே ஆதரவு கடிதம் கொடுத்தார் என விளக்கம் அளித்தது. இதன் மூலமா தாவேகா மீது குதிரை பேரம் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டாலும் அதையே அரசியல் ஆயுதமாக மாற்ற முயற்சிக்கிறது விஜய் தரப்பு. எங்களுக்கு யாரையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் ஆதரவு போதுமானது என்ற நிலைப்பாட்டை தாவேகா வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அதிமுகவிலையும் அமைதியான பதட்டம் நிலவி வருகிறது. குறிப்பா முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் உள்ளிட்ட சிலர் தனியா நகர்கிறார்களா என்ற சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுது. தாவேகாவுக்கு ஆதரவு என்றா அதிமுக சிதறும் என்ற அச்சம் எடப்பாடி தரப்புல நிலவுகிறது. இதனால தான் எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் தங்க வைத்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல்களும் வெளியாகின்றன. இதற்கு இடையில திமுக தரப்பிலையும் குழப்பம் குறையவில்லை. விஜய் ஒரு முறை ஆட்சியில அமர்ந்து விட்டார், எம்ஜிஆர் போல நிரந்தர அரசியல் சக்தியாக மாறிவிடுவார் என்ற அச்சம் இளம் தலைவர்களிடம் இருப்பதாகவே கூறப்படுகிறது. அதனாலதான் விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற அரசியல் கணக்கு
பல்வேறு மட்டங்கள்ல ஓடுகிறது என தகவல்கள் வெளியாகின்றன. ஆனால் விஜய் தரப்பு மட்டும் தன்னம்பிக்கையுடன் இருக்காங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஆட்சி அமையாவிட்டாலும் மீண்டும் தேர்தலை சந்திக்க தயார். அடுத்த முறை 200 இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்று விஜய் கட்சிக்குள் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தமிழக அரசியல் அடுத்த 24 மணி நேரத்தில் எப்படி நகரும் என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியிருக்கு. விஜய் முதல்வர் ஆவாரா? திமுக அதிமுக இணைவு சாத்தியமா? பிசிக எடுத்த முடிவு, அந்த முடிவு என்னவாக இருக்கும்? ஆளுநரினுடைய அடுத்த நகர்வு என்ன அப்படின்ற கேள்விகளுடன் தமிழக அரசியல் தற்போது த்ரில்லர் நிலைக்கு சென்றிருக்கிறதாகவே சொல்லப்பட்டு வருதுங்க. இது ஒரு புறம் விறுவிறுப்பா நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ தமிழக அரசியல்களும் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பரபரப்புல சிக்கியிருக்கு. ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டிக்கு மிக அருகில் இருந்தும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எடுத்து வரும் அடுத்தடுத்த தவறான முடிவுகள் அவரை ஒரு அரசியல் கத்துக்குட்டியாக காட்டுகிறதோ என்கிற ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வெறும் 2 நாட்களில் 3 முறை ஆளுநரை சந்தித்ததுதான் விஜயின் முதல் சறுக்கல். ஒரு கட்சியின் தலைவர் ஆளுநரை சந்திப்பது என்பது ஒரு வலிமையான அரசியல் நகர்வாக இருக்க வேண்டுமே தவிர அது கெஞ்சும் செயலாக இருக்கக்கூடாது. 107 எம்எல்ஏக்களை தன்வசம் வைத்திருக்கும் ஒரு தலைவர் இவ்வளவு அவசரமாக ஆளுநர் மாளிகையின் படிக்கட்டுகளை ஏறி இறங்குவது ஆட்சி அதிகாரத்திற்காக தவிர்க்கிறார் என்கிற பிம்பத்தையே மக்கள் மத்தியில் விதைத்துள்ளது. இங்கேதான் திமுகவின் அரசியல் தந்திரம் தாவேகாவிற்கு புரியாமல் போயிருக்கிறது. இதே சூழல்ல திமுக இருந்திருந்தால் ஆளுநர் மாளிகையை சுற்றி வந்த நேரத்தை வீணடைத்திருக்க மாட்டார்கள். 107 இடங்களை பிடித்து மிகப்பெரிய ஒற்றை கட்சி என்கிற தகுதியை வைத்துக்கொண்டு ஒரு முறை ஆளுநர் அழைக்கவில்லை என்றால் மறுமுறை அவர்கள் நேராக நீதிமன்றத்தை நாடியிருப்பார்கள். சட்டமன்றத்தில் ஒரு கட்சிக்கு முழு மெஜாரிட்டி இல்லாத போது மிகப்பெரிய கட்சியை தான் முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது ஜனநாயக மரபு. இதை நிலைநாட்ட மனு ஒன்றை தாக்கல் செய்து நீதிமன்றம் மூலம் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் தாவேகா தரப்பு சட்ட ரீதியான இந்த வலிமையான ஆயுதத்தை கையில் எடுக்க தவறிவிட்டது. விஜய் மற்றும் தாவேகா ஒன்றும் திமுக கிடையாது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகியிருக்கிறது. அமமுக எம்எல்ஏ காமராஜின் ஆதரவு கடிதம் விவகாரம் விஜயின் இமேஜை வெகுவாக சிதைத்துள்ளது. கார் ஒன்றில் அமர வைத்து அவசரமாக கையெழுத்து வாங்கிய வீடியோவை ஆதாரமாக வெளியிட்டது அமைச்சர் அரசியலின் உச்சம். தாவேகா தரப்பில் யாரும் பேசாமல் காமராஜே கடிதத்தை தட்டச்சு செய்துவிட்டு கார் வந்தவுடன் கையெழுத்து மட்டும் போடுகிறாரா என அரசியல் விமர்சகர்கள் கிண்டல் அடிக்கின்றனர். இது என்ன இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா? ஒரு கட்சியின் எம்எல்ஏவிடம் இப்படித்தான் ஆதரவு கோருவார்களா அப்படின்னெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். 116 எம்எல்ஏக்களின் ஆதரவை மட்டுமே வைத்துக்கொண்டு 120 என கணக்கு காட்டி ஆளுநரிடம் சென்றது மாபெரும் வரலாற்று தவறு. ஆளுநர் மாளிகைக்கு எம்எல்ஏக்களை அழைத்து செல்வதை விடுத்து தனது நண்பர்களையும் அதிகார மையத்தில் இல்லாதவர்களையும் அழைத்து சென்றது ஏன்? செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் இருந்தும் அவர்கள் ஏன் விஜய்க்கு முறையான ஆலோசனை வழங்கவில்லை? ஆட்சி அமைக்கும் முன்பே நண்பர்களின் தலையீடு இப்படி இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் நிலைமை என்னவாகும் என்கிற கேள்வி எழுகிறது.